சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, சிவன் கோயிலில் இருந்து விபூதி கூட எடுத்துகிட்டு வரக்கூடாதுப்பா, அதை அங்கேயே நீங்கள் வச்சுக்கிட்டு அங்கேயே வச்சிடணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்றி நெத்தியில் வச்சுக்கணும். அதை தவிர அதிகமாக நான் பொட்டலம் அடிச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறது கூட தவறு. அபிஷேக பிரியன் சிவன். சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னது அந்த விபூதி கொண்டு வந்தாலே குலத்துக்கு பிரச்சனையாக வரும். ஏன்னா அவனது சொத்து என்னன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. அதை ஏதோ இறைவன் ஏதோ தண்டனை கொடுத்துருவார். என் வீட்டு சொத்தெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை வரும். அப்படி இல்லை. இறைவன் என்பவன் மென்மையானவன், அன்பானவன், பாசமானவன், தண்டனை கொடுக்க தெரியாதவன். அவனுடைய சொத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட தண்டனை கொடுக்க தெரியாதவன். ஆனால் சிவனது சொத்து என்னன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சு